பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனுக்காக முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனி இலாக்கா உருவாக்கப்பட்டு அவர்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் உறுதி செய்யப்படும். மதிப்புமிகு மகளிர் திட்டம். அரசு ஊழியர் குடும்பங்கள் தவிர்த்து 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அண்ணன் சீர் திட்டம். நமது தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். காமராஜர் கல்வி உறுதி திட்டம். பள்ளி இடைநிற்றலை தவிர்க்க 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் தாய் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவித்தொகையாக வழங்கப்படும். வெற்றி பயணம் திட்டம். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் எவ்வித கட்டணமின்றி பயணிக்க வழிவகை செய்யப்படும். Zero tolerance for crimes against women. பெண்களுக்கு எதிரான குற்றங்களே இல்லாத நிலையை உருவாக்க ராணி வேலுநாச்சியார் படை அமைக்கப்படும். இப்படையினர் சாதாரண உடையில் பாடி கேம் அணிந்து மாநிலம் முழுவதும் 500 குழுக்களாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள்.